வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம். நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே ஒன்றும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா ஒன்றும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். மீனராசி, மீன லக்னம் எப்படி இருக்கு? ஜென்ம சனி. என்னத்தை சார் சொல்கிறது? யார்கிட்ட பேசாமல் சைலண்ட்டாக ஓரமாக கம்முன்னு உட்காந்துருப்பீங்க. பெரிய நியூஸ், பிக் நியூஸ். இந்த மாதம் உங்களுக்கான மாதம். ஏன்னா குரு பயிற்சி நடக்குது. உங்களுடைய அதிபதியே குரு பகவான் தான். அந்த குரு பகவானுடைய பயிற்சி நடக்குது. ரொம்ப நல்ல விஷயம்னா குரு பகவான் 9ஆம் பார்வையை உங்களை தான் பார்க்குறாரு. 9ல் குரு, சரியான லக்கு. சரியா? ஓடி போனவனுக்கு 9ல் குரு, அந்த 9ஆம் பார்வையை உங்களை பார்க்குறாரு. நிறைய நல்ல விஷயம் வரப்போகுது. சார், அப்போ எல்லா கஷ்டமும் தீந்துருமா, எல்லா கடனும் அடைஞ்சிருமா, எங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்கிட்ட பேசுவாங்களான்னா அப்படிலாம் சொல்லலை. பிரச்சனைகள் கம்மியாகும். இன்னொன்று, பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இதுதான் நடக்க போகுது. சரி, எது இதிலெல்லாம் பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் மனசு கிளாரிட்டி வரும். நான் என்ன பண்ணணும்? ஏன்னா 1-1.5 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் எதுக்கு சண்டை போடுறோன்னே தெரியாமல் சண்டை போட்டுமோ. நமக்கு பிடித்தவங்க, நம்மளை ரொம்ப பிடித்தவங்கக்கிட்டேயும் நம்ம போய் சண்டை போடுவோம். அவங்க நம்மளுக்கு நல்லது தான் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம நல்லது சொல்கிறதே நம்ம மண்டையிலே ஏறாது, சரிங்களா? நம்ம ஏதாவது ஒரு சண்டை போட்டுட்ருப்போம், ஓகேங்களா? அந்த கிளாரிட்டி, இது தப்பு, இது கரெக்டு, இதை தான் நான் பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி வரும். ஏன்னா நீங்கள் குரு வீடு ரொம்ப பொறுமைசாலி, நல்ல அறிவாளி. இருந்தாலும் அந்த கன்ஃபியூஷனில் கொஞ்சம் தத்தளிச்சிட்டிங்க 1-1.5 வருஷமாக. இப்போ அந்த கிளாரிட்டி வரும். சரி, இந்த கிளாரிட்டி வச்சுன்னா என்னென்ன பண்ணலாம்? நல்ல தொழில் பண்ணலாம். பிஸ்னஸ் நல்லா முன்னேறுங்க. பிஸ்னஸ் ஹவுஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. பிஸ்னஸ் முன்னேற முக்கியமாக ப்ராஃபிட் வரும். பிஸ்னஸ் முன்னேறுதுன்றதை விட ப்ராஃபிட் நல்லா ஏறும். அதாவது சின்ன கல்ல பெத்த லாபம். அதுமாதிரி நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் ப்ராஃபிட் நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். இது ஒன்று. அடுத்து வேறு இதில் கிளாரிட்டி வரும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எங்கே நிலம் வாங்கலாம், எங்கே நகை வாங்கலாம். இது குரு வீடு, தங்கத்து மேலே ஒரு ஆசை இருக்கும். அதாவது இது நீர் வீடு, பெண் ராசி, குரு வீடு, தங்கம் மேலே ஆசை இருக்கும். நகை வாங்கினா வாங்கலாம். அது இப்போ தங்கம், வெள்ளி இதோட விலையை தான் பயங்கரமாக ஏறுது. அதெல்லாம் வாங்கி வையுங்க, நல்லபடியாக ஏறும். நம்மளுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். இது ஒன்று. இதை தாண்டி யாருக்காவது வீடு வாங்கணும், பிளாட் வாங்கணும், வண்டி வாங்கணும்னா அதுவும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பிங்க, ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுடைய சப்போர்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸுன்றதை தாண்டி ஃபேமிலி, இவங்க ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. கேளுங்க, வாயை தடுத்து அவங்கள்ட்ட ஹெல்ப் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். சரி, ஓகே. அடுத்து வேறு இதில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் ஒரு 2-3 இருக்குது. என்னென்னா, முதல்ல ஆரோக்கியம். உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி பகவான் உடம்பை ரொம்ப உருக்கி எடுத்துருவார். பெஸ்ட்டு பரிகாரம் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுறது. ஜிம்முக்கு போகிறவங்க ஜிம்முக்கு போகலாம், இல்லை வாக்கிங்காவது போங்க. சூரிய வெளிச்சத்தில், அதை காலையில் சூரிய வெளிச்சத்தில் ஒரு 10 நிமிஷம் இல்லை காலவர் நின்றிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சூரிய வெளிச்சம் உங்கள் முதுகு தண்டில் பட ரொம்ப நல்லதுங்க, சரிங்களா?
இது ஒன்று. இதை நான் ஒருத்தர்கிட்ட சொல்லி, இது எங்கள் மாணவர்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லி, ஒருத்தர் வெராண்டாவில் தினமும் முதுக காட்டுறேன்னு பஞ்சாயத்து வந்து வச்சுட்டாரு. அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் என்னென்னா காட்டன் க்ளோத், ஒரு நல்ல டீசெண்டான காட்டன் க்ளோத்தோ டிஷர்ட்டோ போட்டுக்கிட்டு மாடியோ வெராண்டாலே நில்லுங்க, இல்லை லைட்டாக வாக்கிங் போங்க. அந்த சூரிய ஒளி முதுகு தண்டில் பட ரொம்ப நல்லது. இதையே ஃப்ளாட்டில் இருக்கவங்க பால்கனியில் நின்றுட்டு ஏதோ பிரச்சனை பண்ணுறக்கூடாது, சரிங்களா? டீசெண்டாக ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டம் அந்த மாதிரி எங்கேருந்து எப்படி எதனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நினைக்கிற அளவுக்கு பிரச்சனை கிளம்பி வரும். அதனால் அந்த ஜாகிரதைக்காக இது சொல்கிறேன் நான். சரி, இது ஒன்று. இன்னொன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய பேர், சில பேருக்கு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் காலம் எப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் தங்க வச்சிடும். ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், ஏதோ ஒரு சூழ்நிலையால் பிரிஞ்சு வேறு ஊரில் இருப்பாங்க. நல்ல சண்டை போட்டுருக்க மாட்டாங்க. காலம் வேலை காரணமாக இல்லை ஏதோ ஒரு விதமாக காரணமாக அப்படி பிரித்து வைக்கும். அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரிலாம் தான் சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணுங்க. நான் ஒரு நாள் சுக்கிரன் பற்றி ஒரு கிளாஸ் மாதிரி இல்லை இன்டர்வியூ மாதிரியே தரேன். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு. மெயினாக பெட்ரூம் வந்து லைட்டான கலர்ஸில் வச்சுக்கணும். இந்த ஒயிட் பெட்ஷீட்டு இல்லை ரொம்ப பேல் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப லைட் கலர் கர்டைன்ஸ் அதெல்லாம் போட மைண்ட் வந்து லேஸ் ஆகும். இது வந்து ஒரு சயின்ஸ் மாதிரி தாங்க. ரொம்ப டார்க்காக கலர் இருக்கும்போது மைண்டு ஹெவியாகும், லைட்டாக கலர் இருக்கும்போது ரொம்ப லைட்டாகும். நம்ம வந்து ஃபுல்லாக இன்றைக்கெல்லாம் உடச்சிட்டு இன்றைக்கெல்லாம் சண்டை போட்டு ஏகப்பட்ட பிரச்சனை சமாளிச்சுட்டு நைட்டு பெட்டில் தான் வந்து அப்பாடான்னு படுப்போம். காலைல எழுந்துக்கும் போது அதே பெட்டில் தான் எழுந்து அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிப்போம். ஸோ அந்த இடம் ரொம்ப முக்கியம். பெட்ரூம் ரொம்ப முக்கியம். அது எவ்வளோ லைட்டாக இருக்கோ நம்ம மனசு லேசாக இருக்கும், தூக்கம் நல்லா வரும். மனசு லேசாக இருந்தால் நான் என்ன பண்ணணுன்ற கிளாரிட்டி நம்மளுக்கு வந்துடும். அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள், இதை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணுங்கள். பெட்டு தலைக்காணினா ஸ்மெல்லே வரக்கூடாது, லைட்டாக மெத்துன்னு இருக்கணும். ஸ்மெல் வரக்கூடாது. ஸ்மெல் வந்ததுனாவே உங்களோட மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். காலைல எழுந்தாலே பார்த்தீங்கன்னா அப்படியே தலைவலிக்கும். நீங்கள் தலைகாணி ஒரு நிறைய பேர் வீட்டில் வந்து மாத கணக்கில் இந்த காய போடாமல் உலர்த்தாமல் இருப்பாங்க. அந்த தலைகாணிலாம் பார்த்தீங்கன்னா தலைவலிக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் அவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அதெல்லாம் சனி பகவான், அழுக்கெல்லாம் சனி பகவான் எல்லோரும் பரிகாரம் சொல்லுன்றோம். கோவில் போங்க ஒன்று, வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வச்சு எந்த கோயிலுக்கு போய் என்ன பண்ண முடியும்? இந்த சனீஸ்வர பகவானை வந்து நம்ம பெட்டை உட்காந்து காய போட்டுருப்பார் வெயிலில், அதை நம்ம தான் பண்ணி ஆகணும். இதை பண்ணுங்கள், தானாக அதுவே சனி பகவான் பரிகாரமாக மாறும். அதிகமாக உடல் உழைப்பு பண்ணுறது, அதுவும் இந்த சானிட்ரி ஒர்க், இந்த அழுக்கை க்ளீன் பண்ணுற வேலையை பண்ணாலே சனி பகவான் பரிகாரம். இப்போ ரோட்டை போய் சுத்தம் பண்ண சொல்ல, வீட்டை க்ளீன் பண்ணுங்கள், அதுவே சனி பகவான் பரிகாரம். இதை பண்ண சீக்கிரம் கல்யாணமும் கைகூடும், பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க, வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இதுக்கு மெயினாக வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடுங்க, சூப்பர். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். வியாழக்கிழமை குருவரையில் லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் கொடுத்து வழிபடலாம். அம்மாவுக்கு மீனாட்சி அம்மனுக்கு பூந்தி கொடுத்து வழிபடலாம். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட் ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும், சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியும் தானியங்கள் இருக்குது.
சரி, நூற்றுக்கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிகளை நீங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா? யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்பட்டவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம் இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக என்ன கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.